இந்த லாடகுரு சன்னியாசி சித்தர் பீடம் வந்து ராமேஸ்வரம் போகும் வழியில், அதாவது மானாமதுரைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னதாகவே இந்த சன்னதி இருக்குது. இது வந்து சித்தர் பீடம். இந்த பீடம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்றத இது வரைக்கும் தகவல் தெரிய வரல. ஆனால் இங்கே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி வடக்கே இருந்து வரக்கூடிய ரிஷிமார்கள், இவங்கெல்லாம் வந்து ரிஷிமார்கள்னால் சாதுக்கள், அப்புறம் வந்து இந்த சித்தர்களை வழிபடக்கூடிய அந்த சித்தன் வழி பயணிக்கக்கூடிய சாதுக்கள், அவங்க வந்து சதுரகிரி மலையில் இருந்து மூலிகை சாறுகளை எடுத்து வந்து இங்கே ஒரு சக்தி இருக்குது, லாடகுரு சன்னியாசி சித்தருடைய அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க. இந்த பூஜை செய்து அந்த சிவலிங்கம் நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். அந்த நவபாசானத்துக்கு நிகரான ஒரு லிங்கம் இந்த திருமேனி சதுர ஆவுடையாக இங்கே அந்த ஜீவ சமாதிக்கு மேலேயே இருக்கிறதாக ஐயா சொல்கிறாங்க. இந்த மாதத்தில், மாசி மாதத்தில் அந்த கும்பராசியில் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உச்சிகால பூஜையில் இங்கே வந்து சுவாமிக்கு குரு பூஜையானது நடைபெற்றது. ஐயாவோட கனவுல வந்து இந்த நாள் தான் வந்து குரு பூஜை அப்படின்னு சொல்லி அசிரீரியாக சொன்னதாக, அந்த அடிப்படையில் இங்கே வந்து குரு பூஜை நடந்து இப்போ தான் வந்து நிறைவு பெற்றது. இந்த கும்பராசி வந்து மந்திரங்கள் நிறைந்த ராசியாக அமையப்பெறுது. இங்கு லாடகுரு சன்னியாசி சித்தர் மந்திரவாதியாக உக்கிரமான தெய்வங்களுக்கு தனது மந்திரத்தின் மூலமாக குலதெய்வ கோவில்களிலும் குருத்தன்மையாக லாடகுரு சன்னியாசியாக இருப்பதை இன்றளவு நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு இந்த கோவிலை சுற்றிலும் யாருமே உள்ள வர முடியல. ஏன்னா இவர் ஒரு மந்திரவாதியாக இருக்கிறதுன்றதுனால இவரை பற்றின முழு விவரங்கள் தெரியாதபடி ஒரு மர்மமாவே இருக்கு. இந்த கும்பராசி மர்மங்கள் நிறைந்த ராசியாக இருக்கிறதுனாலையும், அந்த ராசிக்கு அதிபதியாக இந்த சித்தர் இந்த கும்பராசியின் அடிப்படையிலே இருப்பதனாலையும், இரவு நேரத்தில் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இந்த இடத்துல இருந்து தங்கி இருந்து இவருடைய சக்தியை பெற்று இவருடைய அருளாசியை பெற்று பயணிக்கிறாங்க. லாடா என்ற சொல்லுக்கு நித்திய நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் மந்திரத்தின் தொடர் நிலை அப்படின்னு அறியப்படுது. பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மந்திர கட்டின் மூலமாக நல்லவர்களுக்கு தர்மத்தின் அடிப்படையில் காக்கும் தெய்வமாக இங்கு லாடகுரு சன்னியாசி சித்தர் இருக்கிறார் என்றும், வடதேசத்தில் இருந்து தென்னகத்தை நோக்கி வந்து தமிழகம் எங்கிலும் இந்த லாடகுரு சன்னியாசி சித்தர் உருவச்சிலையாக நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த ஸ்தலத்துல தான் லாடகுரு சன்னியாசி சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சதுரகிரியிலிருந்து நிறைய சித்தர்கள், ரிஷிமார்கள் இங்கே வந்து தவம் இருந்து இரவு நேரத்துல இந்த சித்தர் பீடத்தில் தங்கி மந்திரத்தை உச்சரித்து இங்கு உள்ள லாடகுரு சன்னியாசி சித்தரை வந்து வழிபட்டு போயிருக்காங்க. இந்த மாசி மாசம் கும்பத்துல சூரியனும் சந்திரனும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரத்தண்டு இந்த நாளில் இங்கே குரு பூஜையாக கடைபிடிக்கப்படுது. இந்த லாடகுரு சன்னியாசி குஜராத்தி அதாவது குஜராத்திலிருந்து வந்ததாகவும், சன்னியாசி கோலத்தில் வந்ததாகவும், அவர் வந்து தர்மத்திற்கு எதிராக யாரும் போயிடக்கூடாது, தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தின் மூலமாக எல்லா நல்லோர்களையும் சான்றோர்களையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மந்திரத்தை அருளக்கூடிய தெய்வம் வந்து லாட சன்னியாசி சித்தர். இவர் வந்து இவருக்கு இங்கே வந்தவங்க யார் சிஷியராக யார் வந்தாங்க அப்படின்னா மந்திரத்தின் மேலே அதிகமான ஒரு நாட்டம் இருக்குது அப்படின்னு இவங்க வாயால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மந்திரத்தை கற்றுக்கிறணும், உபசாரணை பண்ணணும், அதன் வழியாக வர அதை பின்பற்றக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தலம் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய சிலை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 இடத்துல இருக்குது. ஐயாவுடைய மூல இடம் ஜீவ சமாதி என்றது ஐயாவுடைய இதுதான். இந்தியாவிலே எடுத்தோம்னா இதுதான் ஐயாவுடைய ஜீவ சமாதியானது. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இவர் வந்து அங்கேருந்து வந்தது இப்போ நம்ம கோயிலில் வந்து ஐக்கியமாயிருக்கார். அவங்க கர்மவனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர முடியாது. கர்மவனை போக்கணும் ஐயா தான் பாதம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள நிவர்த்தி ஆக வேண்டியது 100க்கு 100 ஐயா நிவர்த்தி பண்ணி விடுவார். மக்கள் வந்து இப்போ ஒரு 17-20 வருஷமாக தான் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் மட்டும் தனிமையில் இருந்தேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய குலதெய்வம் உள்ளவங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சென்னை இல்லாத இடமே இல்லை. இப்போ இந்த யூடியூப் மூலியமாக தான், நாதன் யூடியூப் மூலியமாக தான் இப்போ ஐயா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி எல்லோரும் வர்றாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் எத்தனையோ தலைமுறை இருக்காங்க சொல்கிறாங்க லாட சன்னியாசி தான் எங்களுக்கு குலதெய்வம். இதில் ஒரு எடுத்துக்காட்டாக இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து வந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் இவங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இப்போ வந்து ஐயாட்ட வந்து வழிபட்டுருக்கார். இவர் மகன் வந்து ஓமனில் இருக்காப்புல, அவர் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்தார். அதே மாதிரி ஜெர்மனியில் ஒருத்தர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ராமன் சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கார். அவருக்கும் குலதெய்வம் இதுதானா.
ஜெர்மனியிலேருந்து வந்து இதை வழிபட்டுட்டு போயிருக்காங்க. இன்னமும் மக்களுக்கு நல்ல இதில் கொண்டு போய் சேர்க்கணுன்றத ஐயாவுடைய நிபந்தனை. இந்த சாமியார் சொல்லி ஏமாத்துறவங்க, அது நான் தான் சித்த நிலையை முழுமையாக அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க வந்து இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சன்னதியில் வந்து வர முடியாது, இங்கே வந்து ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஏற்கனவே உள்ள பேட்டியிலையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இது இருக்குது. அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க, அது வேண்டியதில்லை. ஐயாவுக்கு வரும்போது 2 சுருட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து காசு கொடுக்குறவங்கள ஏமாந்து யாரும் போவாங்க. ஐயாட்ட வாங்க, அன்னதானத்தை சாப்பிடுங்க, உங்களால் முடிஞ்சால் 2 சுருட்டு, முடியலையா 1 சுருட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் ஐயா நடத்தி காட்டுவார். இதில் என்னென்ன எடுத்துக்காட்டுன்னா, மற்றதில் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்து சொல்ல மாட்டார். எல்லாமே ஐயா தான். நான் வந்து அவருடைய துரும்பு தான். அவர் என் மூலியமாக சில நிகழ்ச்சிகளை காட்டுவார். எங்கேயே இருந்துட்டு ஒருத்தரெல்லாம் சுருட்டு வாடை எங்கள் வீட்டில் வந்துச்சு, ஐயா நீங்கள் சுருட்டு குடிச்சிட்டே வந்தீங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை, நான் அதனால் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்க. வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி மானாமதுரையில் சுருட்டு சித்தர் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க. அதே மாதிரி மக்கள் வாங்க, உங்களுடைய கஷ்டத்தில் போக்க வேண்டியது ஐயாவுடைய கடமை. சில பேர் பணத்திலையும் இதுலேயும் பொருளாதாரத்திலையும் கொடுத்து ஏமாந்து போய் இருக்காங்க. அவங்க போய் 1000மோ 2000மோ செலவழிக்க தேவையில்லை. ஐயாவுக்கு 2 சுருட்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க. உங்களுடைய கர்ம வினையை போக்குறதுக்கு தான் அந்த சுருட்டு. அந்த சுருட்டு புகையினால தான் உங்களுடைய கர்ம வினை போகுது. ஐயா நான் மனப்பூர்வமாக தேடி அலைஞ்சேன். ஒரு 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம், இது 9வது வருஷம் ஆகுது. ஐயா அடிக்கடி வருவாங்க போவாங்க, அதாவது அருபமாக தான் வருவாங்க. வந்தால் இன்னொரு ஐயாவுடைய வழிகாட்டுதல் பேரில் அப்படியே வழி நடத்தி கொண்டு போணுச்சு. கடைசியில் அவர்கிட்ட போனேன், ரொம்ப மன உளைச்சலாக தான் போனேன். அவர் தான் சொன்னார், சில மந்திர உபதேசங்கள் கொடுத்து, இதை நீ பண்ணு, உன்னை நீ தேடுறது கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு 30 நாள் கூட ஆகலை. அப்போ தான் ஐயாவுடைய வீடியோ என்னோடய செல்ஃபோனுக்கு வந்துச்சு. அதில் அது தெரிஞ்ச மறுநாளே இங்கே வந்துட்டேன் நான். ஆமாம், அதில் ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு இதில் மிகப்பெரிய கடமை இருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்ன அப்போ முன்னாடி உங்களுக்கு தெரியும்? இல்லை, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு தான். ஆமாம், அந்த மந்திர உபதேசம் வாங்கி அந்த ஒரு 30வது நாள் இருக்கும், கரெக்டாக 30வது நாள். அப்போவே அந்த 30வது நாள் உங்கள் வீடியோ எனக்கு வந்துருச்சு. சும்மா யதார்த்தமாக நான் யூடியூப் ஆன் பண்ணேன், அது வந்துருச்சு. அதை பார்த்துட்டு தான் இங்கே இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். நான் காளையார் கோவில் தான், இங்கே இருக்கிறது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது எனக்கு. My name is Ranjit Singh. I came during the year 2023. Since from 2023 it is 2 years. After 2 years also, some visitors they comes here, regular or irregular, comes and meets me, and they give the introduction and ask for about the history of this building, and give the references. They have visited earlier also. There is no person. This is the first time they've seen the person. Then again we will get that time we visit again. Thank you. ஐயா வந்து அவர் வந்து இந்தியில் தான் பேசுவார். அவர் வந்து காசியிலேருந்து ராமேஸ்வரம் நடைபாதையாக வந்தவர். நடைபாதை வந்துட்டு இதே கோயிலில் வந்து வெளியில் வந்து டீ போட்டுக்கிற அவர் உட்காந்துருந்தார். ஐயா எந்த ஊருன்னு கேட்டு இந்தியில் தான் கேட்டேன். கேட்டோன்னு நான் மாதிரி காசியிலேருந்து ராமேஸ்வரம் நடந்து போகிறேன், எனக்கு வந்து ஐயாட்ட இருக்குன்னு போல இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆனால் வந்து நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் இருந்துக்கன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை விட்டு போக மாட்டேன், ஐயாட்ட தான் இருப்பேன், எனக்கு ஐயா அவ்வளோ ஐக்கியமாகிட்டார். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது அவர்கிட்ட ஒரு ஐயா மாதிரியே எந்த இதுக்கும் ஆசைப்பட மாட்டார். யார் வந்தாலும் சரி நீங்களாக பேசினாத்தான் பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டார், காசோ பணமோ எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். வர்றீங்களா, அவர் டீ போட்டு உங்களுக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டு திருநீர் வச்சு விடுவார். இதுதான் ஐயாவோட மகிமை. காசு பணத்துக்கெலாம் வேலை இல்லை, உங்களுடைய மனசு தான். மனசு இருந்தால் போதும், இந்த இடத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய கர்மம் வேணால் போகும். இரவு நேரத்தில் இங்கே ஒரு சர்ப்பம் உலா வருது. சித்தர் ரூபத்தில் சர்ப்பமானது உலா வருது. அந்த சர்ப்பமானது பயமுறுத்தி அந்த போலியான நபர்களை விரட்டியிருக்கு. அதனால இந்த சன்னதிக்கு போலியாகவோ யாரும் இங்கே வர முடியாது. இங்கு ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தின் அடிப்படையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் சித்தர் பீடமாக இந்த லாடகுரு சன்னியாசி சித்தர் இங்கே இருந்து அருள் பலிக்கிறார். அதனால ராமேஸ்வரத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா மானாமதுரைக்கு முன்பாகவே 2 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் ஓரமாக ஒரு பாலடைந்த பங்களாவில் லாடகுரு சன்னியாசி சித்தர் பீடமானது அமைந்திருக்கு. இங்கு உள்ள சித்தரை நாடி வாழ்க்கையில் வளம் பெற இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் மூலயமாக நானும் உங்களிடம் கேட்டுக்கிறேன். மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.